ஆமேன். பெண்களுக்குரிய என்னது கூட்டம் இல்லையா? ஆமேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தை தான் பிரசங்கிக்கப்படும்னா எனக்கு உறுதிப்படுத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அம்மா சொல்லிட்டு போய் உக்காந்துட்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிங்க. வாசிங்கம்மா. அதம்மா ஒண்ணுமா? ஆ ஆ ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம அமர்ந்திருக்கிற எல்லோருமே எப்படிப்பட்டவங்க? புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமேன். புத்தி உள்ள ஸ்திரீயா? நம்ம வீடை எப்படி கட்டியிருக்கோம்? எப்படி கட்டியிருக்கோம்? ஆண்டவர் சொன்னாரு, எப்படி கட்டணுமா வீடை? கண்மலையின் மேல் கட்டப்படணும். அல்லேலூயா. மணலினால் கட்டப்படக்கூடாது. நம்மளுடைய வீடுகள் எப்படி கட்டப்படணுமா? கண்மலையில் கட்டப்பட்டால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியாது? இடிக்க முடியாது. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ அவங்க கையில தான் அவங்க இடிச்சுட்டு போட்டுருவாங்க. ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்கன்ட்டு. வீடை கட்டியிருக்கீங்க போல. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கென்று யார் யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்கணுமோ அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களும் அப்படியாய் தான் என்ன பண்ண போகிறது? இப்போ பிரசங்கிக்கப்பட போகிறது. ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சா? ஒன்றுலேருந்து வாசி. ஆமேன். தேவன் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இந்த புத்தி உள்ள கன்னிகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஆமேன். நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துறோம்? ஹல்லேலூயா. நம்ம சரி இருந்தா என்ன ஆகும்? பின்னாடி வரவங்களாம் குடும்ப தலைவரை நம்ம கொண்டு வரலாம், பிள்ளைகளை நம்ம கொண்டு வரலாம் இல்லையா? கொண்டு வரலாமா இல்லையா? எல்லாம் யார் கையில் இருக்கு? நம்ம கரத்தில் இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே முதல்ல இங்கே வேதம் கொடுக்கும் பொழுது பெண்களுடைய கூட்டத்துக்கு தான் இல்லையா? எழும்பி பிரகாசியின் ஒளி வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? பிரசங்கிக்கும் பொழுது என் கணவர் ஆலயத்துக்கு வரல, அங்கே போகல, நாங்கள் போகிறல, ஆலயத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு பிரசங்கம் எடுக்கிறேன். எப்படி தெரியுமா? ஏன் உங்களால் உங்கள் கணவரை கூட்டு வர முடியாதா சர்ச்சுக்கு? உங்களால் நினச்சா முடியாதா அப்படின்னு நான் உங்களை கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் போட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். ஆமேன். ஆனால் நான் என்ன பண்ணலை, என் கணவரை ஆலயத்துக்கு கூட்டு வரல. ஆமேன். ஆனால் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். எப்படி பிரசங்கிக்கிறேன்? ஏன் உங்களால் நினச்சா கூட்டு வர முடியாதா? நீங்கள் பிரசங்கம். ஆனால் நான் பேசலேம்மா. அதுக்கு ஆதாரம் கூட என்ன சொல்றதுன்னா, வேதத்தில் எடுத்து வாசிங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமேன். வேத ப்ரூஃபோடு தான் நாங்கள் பேசுகிறோம். இங்கே நின்றுட்டோம்னா வேதத்தில் என்ன இருக்கோ அதற்கு மாற்றமான ஒரு வார்த்தையே பேசுறது கிடையாது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. இது சீஷர்களுக்கு தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு போன பிறகு நான் வீட்டில் போய் அழுதேன். எஸ்ப்பா, பிரசங்கம் எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு தகுதி கிடையாது. நான் இந்த வார்த்தையை சொன்னேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எஸ்ப்பா அப்படின்னு சொன்னது தான். அடுத்த வாரத்திலிருந்து எங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கும் எனக்கு முன்பாக முதலாவது கிளம்புறது அவர் தான் ஆலயத்துக்கு. ஆமேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஆமேன். ஹல்லேலூயா. என்ன தெரியுங்களா, எதனால இது நடக்குது? அடிக்கடி வந்து உங்ககிட்ட சொல்றேன், மாத்திக்கோங்க. நான் மாறின பிறகுதாம்மா
எல்லாமே மாற்றத்துக்குள்ளே ஆகுது. ஹல்லேலூயா. நம்ம மாறணும். என்ன பண்ணணும்? நம்ம மாறணும். எப்படி மாறணும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி போட்டுருங்க. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்குள்ள இது இல்லை வசனம் சொல்கிறேன், தேவனுக்குள்ள பிடிக்காத காரியங்களை தூக்கி போட்ட பிறகுதான் ஆண்டவர், நீங்க எதுவுமே கேட்கவே வேண்டாம், உன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சரியில்லையோ அவரே சரிபடுத்திடுவாரு. அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிற உன் வாழ்க்கையை தேவனுக்கு நீ அர்ப்பணிக்க கொடுத்தால் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில என்னெல்லாம் சரியில்லையோ அதை சரிபடுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற, தேவனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கிறது. ஆமேன். இந்த 10 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கக்கூடாது? அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆசீர்வாதமா வந்துட்டு, ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம் இதில் இருக்கு இல்லை? நீ பழகி பெருகிடுவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து இங்கே பிரசங்கம் பண்ணிட்டா உடனே நடந்துருமா? வாழ்க்கையில் நடக்காதுமா, உண்மையிலேயே நடக்காது. ஹல்லேலூயா. பிரசங்கத்தில் நான் ஆசீர்வாதமா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு பாத்திரன் அங்கே இருந்தால் மாத்திரம்தான் அந்த வார்த்தையே உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. சமாதானம் கூட உன் குடும்பத்தில் இருக்கணும்னா ஊழியக்காரவங்க வந்து சொல்லுவாங்க, ஆனால் அதற்கு பாத்திரவானா நீ மாறிட்டியா? அல்லேலூயா. ஆண்டவர் 3 வருட காலம் என்ன பண்ணாங்க? ஊழியம் செஞ்சாங்க. செஞ்சாங்களா? செஞ்சாங்க. என்னம்மா செஞ்சாங்க? எல்லாரையும் பணக்காராக்கி விட்டாரா? அவர் என்ன செஞ்சாரு? அவர் என்ன செய்ய சொன்னார்? இதை மாத்திரம் செய்யுங்க. அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன செஞ்சாரு? நீங்க பாருங்களேன், அவர் கடந்து வந்த பாதைகளை பாருங்களேன், என்னென்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்க, சொல்லுங்களேன். வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார், மரித்தவர்களை எழுப்பினார். அப்புறம் ஆமா, பாவ ஜீவியத்திலிருந்து, பாவ ஜீவியம்னாலே வியாதி சுகமாயிடுது இல்லையா? பாவ ஜீவியத்தில் இருக்குங்களா வியாதியே வருது. அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணாரு. எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா செலக்ட் பண்ணி தானே சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேருமானால், உங்க இருதயம் திறந்து இந்த வார்த்தைகளை உட்கொண்டீங்கன்னா, அடுத்த வாட்டி இவர் சொன்னாங்கல்ல, யார் தெரியுமா? நீங்க தான்மா எல்லாரையும் கூட்டு போய் சொல்ல போறீங்க, உங்களை தான் ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆமே. நான் சொன்ன ஆண்டவரை, நான் போய் யாரையும் ஒரு 10 பேரை போய் நான் என்ன பண்ண போறது இல்லை, பிரசங்கிக்க போறது, நான் சொல்ல போறது கிடையாது, ஒரு ஆலயத்துக்கு கூட்டு வர போறது இல்லை. ஆனா உங்களை எல்லாரையும் ஒரு 10 பேரை கூட்டு வர அளவுக்கு நான் என்ன பண்ணலாம், சொல்லலாம் இல்ல? அது என் மேல் விழுந்த கடமை இல்ல? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல, அவர் வந்து சீஷர்களை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? நீங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்புறாரு. இல்ல, நீங்க போங்க, என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு வல்லமை கொடுக்கிறாரு. என்ன வல்லமை கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறார்? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? என்ன அதிகாரம் கொடுத்தாரு? வியாதி. அதுக்காக நமக்கு வசதி கொடுக்க மாட்டாரான்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட அவர் சொன்ன கற்பனைகளின்படி நம்ம வாழ்ந்தோமானால், ஒழுக்கமா வாழ்றோம், அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுறோம் அப்படின்னா, நீ கேட்கணுமா? ஆசீர்வாதத்தை கேட்கணுமாம்மா? நம்ம கேட்கணுமா? இல்லைம்மா, அவங்களே கொடுப்பாங்க. என்ன தேவை அப்படின்னு அவரே கொடுக்குப்பாரு இல்லையா? நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? நம்ம ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜீவியம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளோதாம்மா வாழ்க்கை. நீ ஒரு முறை தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ எழும்புறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. வாலிப நாட்களில் சிருஷ்டிக்கிற நினைன்னு வேதம் சொல்லுகிறது. வாலிப பிரயாசத்தில் பாவத்தை நோக்கி விழுந்துட்டா அதுக்கப்புறம் நீ எந்திரிக்கும் பொழுது வயது எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 40 வயசை கடந்துட்டு இருப்ப. உக்காந்து நீ அழுதனா அது பின்னாடி போக முடியுமா? முடியுமா? அதுக்கு முன்னாடியே மனம் திரும்பணும். எப்படி திரும்பணுமா? உத்தமமாக வாழ்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குமா? அதுக்கு தான் அவர் அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது அவர் இடத்துல. ஆமேன். அவர் கொடுத்துட்டு போன விஷயம் என்ன? இவ்வளவுதான் விஷயம். இதுல 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, சீஷர்களுக்கு சொல்றாரு. 10ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல சொல்றாரு,
சொஸ்தமாக்குங்கள். ஆமென். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்க சொன்னாரு, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண சொன்னாரு, மரித்தோரை எழுப்ப சொன்னாரு இல்லையா? ஆமா தானே? ஓடு வீடு இருக்கிறவங்க பங்களா கட்டிக்குங்கன்னு சொன்னாரா? இல்ல, நான் இது வாங்கக்கூடாது, இது போகக்கூடாது அப்படிலாம் சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரமே சொல்றேன் இல்லையா? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? எல்லாருக்கும் போய் பணம் நிறைய சேரட்டும்னு சொல்லி போயின்னு சொன்னாரா? சீஷர்களுக்கு என்ன சொன்னாரு? அப்பா, அவங்க வியாதியில இருந்தா அவங்களுக்கு சுகம் கொடுங்கப்பா, அவங்கள போய் எழுப்பிடுங்க. குஷ்டரோகமா இருக்கா, அவங்கள சுத்தப்படுத்திடுங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, மரித்திர நிலைமையில இருக்கிறாங்களா, அவங்கள உயிரோட எழுப்புங்கன்னு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வந்த ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் இன்னைக்கு கொடுப்பாராக. நீங்க எடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 காரியங்கள் இருக்கு, அதை மட்டும் நீங்க செய்யணும். எல்லாருமே போய் கை வச்சிட முடியுமா? எல்லாரும் போய் எழுப்பிடுங்க, எழுந்துருங்க, மரித்தோரை போய் சொல்லிட்டாங்களே அப்படின்னு போய் மறிச்சவங்கள போய் எழுப்பணும்னு சொன்னா செய்ய முடியுமா? நமக்கு தெரியல, நம்மளை பத்தி தெரியும் தானே? தெரியுமா? நல்லவங்க தானே? சந்தோஷமா சொல்லுங்க. என்ன இவ்வளோ டவுட்டா சொல்றீங்க? ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நம்மளை பத்தி. ஆமா, எனக்கு தெரியும், நான் போய் எழுப்ப முடியும் எனக்கு தைரியமா நம்ம சொல்லணும்ல. சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம என்ன பண்ண போகிறோம் தான், ஊழியம் தான் செய்ய போறோம், ஒண்ணுமே கிடையாது. இப்பவும் போய் உனக்கு ஆசீர்வாதமா நீ இருன்னு சொல்ல வரல. ஆண்டவர்கிட்ட சொன்ன, அப்பா நான் வந்தாலே இந்த ஏதோ மாறுனே சொல்றாங்க, இவங்களுடைய பிரசங்கத்தை எப்படி கேட்கணுன்னே வரமாட்டாங்கப்பா. இதுல வேற நான் வரேன்னு வர போட்டானா யாருமே வரமாட்டாங்க. ஏன் ஏன் ஆசீர்வாதம் சொல்ல மாட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, என்ன மாத்திக்கோன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்? நான் மாறினதுனால நான் அனுபவிக்கிற சந்தோஷம் ஏராளம். ஹல்லேலூயா. அதே போல என் சகோதரிகளும் சகோதரமார்களும் மாறினாங்கன்னா நல்லா இருப்பாங்க நினைச்சுதான் ஓடி வந்து சொல்றேன். ஆமென். நானும் இதே வாழ்க்கையில கேடுகட்ட மாதிரி இருந்துட்டு இருந்தேன்னா, நானும் ஒரு ஓலை குடிசையில ஓலமா படுத்துட்டு இருந்தேன்னா நான் உனக்கு பிரசங்கிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் என்னை மாற்றிட்டேன், என்னை உட்கார வச்சு அழகு பார்க்குறேன். அதை நீ பெற்றுக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? மாத்திக்கோங்க. வீணான ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லை. வீணான காரியங்கள் உட்கார்ந்து நம்ம பேசுவதற்கு நம்ம அதற்காக அழைக்கப்படலை. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டதான் உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருமே வரலையே. ஹல்லேலூயா. அந்த ஒரு சிலரை செலக்ட் பண்ணி கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எல்லாரையும் உட்கார வச்சாரா? இல்லையே. அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளியாது. ஹல்லேலூயா. நான் அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ என்ன கேட்கிற அதெல்லாம் நான் கொடுத்துடுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணுமா? இங்கே ஆண்டவர் சொன்னாரு, அங்க பிரசங்கிக்க சொல்லி என்ன சொன்னாங்க? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். இதுதான் பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்ப வர போறாரு தெரியல. எப்ப வருவாராம்? எப்ப வர போறாரு? ஹல்லேலூயா. அவர் வருவது யாராலையும் என்ன பண்ண முடியாது, அறியவே ஒருவரும் அறிய முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆமென். ஒருவராலும் அறிய முடியாது சொல்றாங்கல்ல. எல்லாருக்கும் இந்த வசனம் போய் சொன்னோம்னா இதேதான் சொல்ற. பல வருட காலமா சொல்லிட்டு இருக்கேன், எப்ப வருவாருன்னு கேக்குறாங்க. இதே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டாருன்னா திடீர்னு வந்தாச்சு. அதுலதான் வார்த்தை இருக்கு. 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42 41 40 இருந்தே படிங்கம்மா. அப்பொழுது இருமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல நீங்க அந்த வார்த்தையை தியானிச்சிருக்கீங்களா? தியானம் பண்ணிருக்கீங்களா? 2 பேர் வயல்ல இருப்பாங்க அப்படின்னு இருக்காரு இல்லையா? 2 பேர் வயல்ல இருக்கிறாங்கன்னா யார் இருப்பாங்க? யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம்,
அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், அவங்க தானே இருப்பாங்க வயல்வெளியில. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட, ஒருத்தர் கைவிடப்பட, அந்த ஒருத்தர் கைவிடப்படுறவரை குறித்து உங்களுக்கு கவலை கிடையாதா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. 2வது கீழே இருக்கிற வசனம், கீழே இருக்கிற வசனம். 2 ஸ்திரீகள் எந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இது யாரு யாரு? அக்கா தங்கச்சிங்க, மாமியார் மருமகள், தாயும் மகளும் என்ன பண்ணுவாங்க? என்ன நாங்கள் 2 பேர் அரைக்க போறதில்ல, இப்பதான் மிக்ஸி வந்துச்சு, கிரைண்டர் ஒருத்தர் தான், ஒருத்தர் கூட நிற்க வேணாம், சுவிட்ச் போடாதுப்பான்னு ஓடுதுங்க. ஹல்லேலூயா. இது நம்ம மனுஷனுடைய அறிவு பெருத்தத்தின் மித்தமாக அவன் ஏற்பாடு செஞ்சவர் இல்லையா? முன்னாடி உழைக்க வேண்டும் என்பதற்காக இயந்திரம் அரைச்சிட்டு இருந்தாங்க. அது யாருமா கூட? அது யார் கூட சொல்லுங்க? யார் உங்க கூட அரைக்கிறது? யாரு? சகோதரியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகளா. இவங்களை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா? அதை நினைச்சிருக்கோமா? ஒருத்தர் எடுத்துக்கொள்ள ஒருத்தர் விடுவாங்கன்னா யார் அவங்க? உங்க கூட இருக்கிறவங்க. உங்க மனைவி போயிட்ட பிறகு கணவர் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்க கணவர் போயிட்ட பிறகு மனைவி இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல குடும்பமா எழுப்பணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும். அல்லேலூயா. சூளமத்தியாரை போல இருக்க கூடாது. அல்லேலூயா. என் நேசர் வர்ணிப்பு மட்டும்தான், கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னாரு. எந்திரிச்சியா? அல்லேலூயா. கதவை தட்டினாரு. என் நேசருடைய கை என்ன இருக்கான்? பனியில நனைஞ்சிருக்கு. கரெக்டுமா, நனைஞ்சிருக்கு. தட்டுறாரு. திறந்தியா? திறக்கல. எவ்வளவு நாள் தட்டிட்டு இருப்பாரு? ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தாலும் அவனோட கூட போச்சனை பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் வார்த்தை தெரியும் நமக்கு. அதிகாலையில தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, கதவை திறக்கல. அப்புறமேட்டு தேடி என்ன பிரயோஜனம்? இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா. தட்டும் போதே திறக்கணும், இருதயம் திறக்கணும். குடும்ப வாழ்க்கை மாறல, சூழ்நிலை மாறல, நம்மளை மாத்திக்கல. நம்மளை மாத்திக்காம எதுவுமே மாறாது. அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லுவாங்க, எப்போ கூப்பிட்டாலும் நம்மளை மாத்திக்கலன்னா மாறாது. அப்படிதானே சிஸ்டர்? உண்மையா? அதுதானம்மா உண்மை. தானே உண்மை. என்ன மாத்தின பிறகு தானே கூட்டு வந்து இவங்க நிற்க வச்சாங்க. ஆமா தானே சிஸ்டர்? ஆமாம். ஆமேன், ஆமேன். எவ்வளோ சத்தமாக வருது பாருங்க. அல்லேலூயா. அப்போ நான் மாத்திக்கிட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க மாத்திட்டா உங்களுக்கு என்ன இடம் கிடைக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? என்ன மாத்திக்கணும்மா? நான் நல்லா தானே இருக்கேன், கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து செபிக்கிற வீராங்கனிகள்லாம் யாரு? 4 வீராங்கனிங்க தான். மீதி பேரெல்லாம் நான் சொன்னேன்ல 12 மணிக்கு தான் காலையிலேயே. ஆமா, ஒரு நாள் கூட சூரியனை நான் பார்த்ததே கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. யாருமே தூக்கல பாருங்களேன், 4 பேர் மட்டும் தான் தூக்கியிருக்காங்க. ஆமேன். அப்ப ஆண்டவர் கரெக்டாக தான் சொல்லி அமைச்சிருக்கிறாரு. அம்மா அதிகாலை வேளையில போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லு, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்பா எல்லா முகங்களை பார்த்தா அதிகாலை ஜெபிக்கிறதுக்கு மேல அவங்க அதிகாலைன்றது 4 கூட கிடையாதுப்பா, 3 மணிக்கே ஜெபிப்பாங்க போல, எல்லாம் வீராங்கனிங்கப்பா. இல்லை போய் சொல்லு. தூங்கவே இல்லை பாருங்க யாருமே. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாலை வேளையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்பா பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையே கிடையாதா? கிடையாதா? இருக்கா? இருக்கிறவன்னு மட்டும்தான் நீங்க மட்டும்தான் போய் பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்க்கணும் ஆசை கிடையாதா? சொல்லுங்க. ஆசை இருக்குல்ல? அப்ப தேடணுமா இல்லையா? காலையில வா, நான் வரேன், தட்டுறேன், திறக்கிறேன், பார்க்குறேன், பேசுறேன், போஜனை பண்றேன்றாரு. விஜய் வராருன்னு எவ்வளவு கூட்டம், மரணம், எத்தனை மரணம். ஹல்லேலூயா. அப்பா அண்ட சராசரங்களை அவரையும் படைத்தவர், அந்த சினிஃபில்லருக்கு எல்லாருமே படைத்தவர். அவர் வராரு, சொல்றாரு, நான் வாசப்பல்ல நின்று கதவை தட்டுறேன், சத்தத்தை கேட்டு திறங்கன்னு சொல்றாரு. யாருக்குமே திறக்க மனசு வரல. ஏன்? அவ்வளவு அழகு இல்லாதவரா? அவர் அறிவில்லாதவரா? வசதி இல்லாதவரா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிச்சுனா ஒருத்தர் கூட அவருக்கு முன்பாக கொடிசுரன் கிடையாது. அப்படிப்பட்ட தகப்பன் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. திறக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வரலையே. ஏமா? ஏன் மனசு வரல? சொல்லுங்க. அவர் கருப்பா இருக்க மாட்டார், அழகா இருப்பார். அல்லேலூயா. வெண்மையானவர்னு சொல்ற வேதத்துல இருக்கு.
ஹல்லேலூயா. நீ கருப்பா இருக்கிறதுனால அவர் கருப்பா இருக்க நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர் எப்படியா இருப்பாராம்? பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? நான் உங்களை சொல்ல பூஸ்ட் பண்ண போறதே இல்லை. நீங்க அதிகாலை ஜெபிங்க. பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா சொல்லுங்க. என்னங்க விஜய்னாங்க, அஜித்னாங்க, என்னங்க அவரு என்னங்க அழகு. ஹல்லேலூயா. அவரை பார்க்கணும்னு ஒருத்தர் கூட ஆசை இல்லையா? 3 பேர் மட்டும்தான் தினம் காலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீகள். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட வேண்டும் என்பதற்காக அதிகாலை வேளையில தேடுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? நான் புத்தி உள்ள ஸ்திரீன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. புத்தி உள்ள ஸ்திரீயாய் நீர் இருப்பே ஆனால் காலையில அதிகாலை வேளையில தேடுகிறீர்களா? கேள்வி என்ன கேட்கிறா? என்ன மட்டும் கேட்கிறேன்னு நினைக்காத. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இங்கேதான் நோக்கி பாயுது. ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன்ல, வேத வசனம் ஒவ்வொருவருமாய் புடமிடும். எங்களையும் தான் என்னையும் தான் புடமிடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிற, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. துரிதமாய் அலர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன் தவிர நான் ஆசீர்வாதம் கொடுக்கறது அவருடைய கையில் இருக்கிறது, எனக்கு இல்லை. நான் சொன்னா நீங்க ஆசீர்வதிக்க போறது கிடையாது. ஹல்லேலூயா. உனக்கு வேணும் அப்படின்னா எச்சரிப்பின் சத்தம் மாத்திரம் தான் எங்களால கொடுக்க முடியும். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், எதை நம்ம பிரசங்கிக்க சொன்னாரு? ஆமேன். 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின 10ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 7மா ஆமேன். நம்ம அவர் சொன்னதை மட்டும் தான் பிரசங்கிக்கணும், அப்படிதானே? அப்பா என்ன சொல்லிட்டாரு? சீஷர்களை சொல்லி அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது என்ன கொடுத்தாரு? என்ன சொல்ல சொன்னாரு? என்னவா இருக்கு? ஆயத்தமா இருக்கீங்களா? என்ன இருக்கு? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று போய் பிரசங்கிங்கள்னு சொன்னாரு. அந்த வேலை தானே நாங்க செய்யணும், அதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்குது? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க. அந்த 5 கன்னிகைகள் எப்படி தங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டார்களோ அப்படியாய் நம்ம ஆயத்தப்படுத்தினால் மாத்திரம் தானே பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுக்கு நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமேன். 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்த 10 கன்னிகைகளும் என்ன பண்றாங்க? 25மா 2 படிங்கம்மா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றா? தன் வீட்டை கட்டுகிறாள் வேதம் சொல்லுகிறது. இங்க 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க 2 பேர் பாட்டா இருக்காங்க போல இருக்கு இல்லையா? புத்தி உள்ளவர்களும் இருக்கிறாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம எப்படின்றத நீங்க தான் தீர்மானம், நீங்களே மார்க் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்லயே அவுட் ஆயிட்டீங்க போல இருக்கு இல்ல? நம்ம அவுட் ஆயிட்டோம். அதிகாலை வேளையில நம்ம ஜெபிக்கிறது கிடையாது, புத்தி நமக்கு இல்லை. நிறைய நேரங்கள்ல நம்ம பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? நிறைய இடங்கள்ல பிரசங்கிக்கப்படும். நிறைய நேரங்கள்ல எத்தனையோ மெசேஜ்ல நான் கூட பார்த்தேன், மராக்கல் சர்ச்சில் வச்சு பார்த்தாலே என்ன அதிகாலை வேளையில தேடுங்கள்னு வேதத்துல சொல்லப்பட்டுட்டே இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லை, கேட்கறதே கிடையாது. ஆமேன். இந்த புத்தி நீங்களே தான் எழுதணும். உங்க நோட்ல எழுதுவீங்கல்ல, நான் புத்தி உள்ளவளா புத்தி இல்லாதவளா நீங்க தான் எழுதணும். புத்தி உள்ள ஸ்திரீ எப்படியா இருக்கிறாளாம்? தன் வீட்டை கட்டுகிற. உங்க வீடு ரொம்ப முக்கியம் தானே, பிள்ளைங்க ரொம்ப முக்கியம் தானே, ஆமா தானே? நம்ம யாருக்காக வாழ்றோம்? ஒரு கொஞ்ச நாள் ஆன பிறகு பிள்ளைங்க பிறந்துட்டாலே பிள்ளைங்களுக்காக தான், அப்படிதானே சொல்றோம். அவர் அந்த பக்கமா இருக்கட்டும். நம்ம யாருக்காக வாழ்றோம்? என் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது பேர பிள்ளைகளுக்காக. ஆனா என்ன சேர்த்து வைக்கணும் தெரியுமா? பேர பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? என்ன சேர்த்து வைக்கணும்? ஆச்சரியமா இருக்க மாதிரி இருக்கனா? ஏன் இப்படி பாக்குறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இப்படி என்னதான் சொல்ல வர நீன்னு பாக்குறீங்களா? உங்களுடைய முகல பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? புத்தி உள்ள ஸ்திரீயா இருக்கணும். இந்த 5 கன்னிகைகள் எப்படி இருக்கிறாங்கம்மா? அம்மாவா?
ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்றது இப்ப டெஸ்ட் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க? எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ எண்ணெயை கொண்டு போகல. ஹல்லேலூயா. எண்ணெய்ன்றது என்னது? அபிஷேகம். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் அப்படியே அபிஷேகத்துல நிரம்புறீங்க நீங்களே போட்டுக்கோங்க. என் மேல ரொம்ப அபிஷேகமாய் தேவன் இறங்குகிறார்னா நீ புத்தி உள்ள ஸ்திரீ. என் மேல அபிஷேகமே வரல, வந்தா உக்காந்து இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு உன்னை ஆச்சரியமா நான் பார்த்துட்டு நான் பாட்டு போயிடுவேன் அப்படின்னா புத்தி இல்லாதவள் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஆமேன். ஆமாவா இல்லையா? ஆமேன். நானும் புத்தி இல்லாதவள் தான். ஆண்டவர் ஞானம் கொடுக்கலன்னா வந்து இங்க நிக்க முடியாது. இப்படி இறங்கின உடனே புத்தி இல்லாத ஸ்திரீ தான். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணும்? எனக்கு பிரசங்கிக்கணும், என்னை தேற்றணும். ஹல்லேலூயா. இல்ல ரொம்ப ஞானமா பேசுறேன்ட்டு நான் ஞானவான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கல. ஹல்லேலூயா. பிரசங்கிக்கப்படும் பொழுது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ இறங்கிட்டா. நானும் புத்தி இல்லாத ஸ்திரீ தான். எனக்கும் பிரசங்கிக்கணும் யாராவது ஒருவர். ஹல்லேலூயா. உட்காந்து கேட்கணும், யூடியூபை தேடணும், ஊழியக்காரர்கிட்ட போகணும், தேவன் என்ன பேசுறாருன்னு கேட்கணும், மன்றாடணும். ஹல்லேலூயா. ஆமேன். அதனால என்ன ரொம்ப புத்தி உள்ள மாதிரி பேசுறியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், இதுதான் தலைமை வசனமே. என்ன வசனம்? நான் சொல்றேன் ஆண்டவரே, நான் போய் வார்த்தையை சொல்றேன், இவங்க கேட்கலாம், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்களே, சிலர் பிரசங்கித்தாங்கன்னா சிலர் எடுத்துக்கவே மாட்டாங்க. என்ன பேசுறது, நம்ம என்ன கேட்கறது? தேவன் அழைக்கலைன்னா ஒருத்தர் வந்து பிரசங்கிக்க முடியுமாமா? முடியாது இல்லையா? முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தமா? உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஹல்லேலூயா. கீழ் வசனத்துல நியாய தீர்ப்பு நாளிலே வேண்டாம் வேண்டாம், அந்த வசனம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். ஆண்டவரை கேட்கலன்னா என்னப்பா? எவனாகிலும் ஏற்றுக்கொள்ள. உங்களுடைய வேலை என்ன? சீஷர்கள் என்ன சொல்லி அமிச்சாரு? பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு போய் சொல்லுன்னு சொன்னாரு. இதை ஏத்துக்கலன்னா அவங்க கேட்கல. ஆனா ஆண்டவரே சொல்றாரு, ஏத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அவன் வீட்டையாவது அவன் பட்டணத்தையாவது விட்டு நீ புறப்படும் பொழுது உன் காலில் இருக்கிற தூசி தள்ளிட்டு போயிட்டே நான் பாத்துக்கிறேன். நாய் திருப்பு நாளில் என்ன பண்றேன்? நான் பாத்துக்கிறேன். உன்னை விமர்சிக்கிறாங்களா? உன்னை விமர்சிக்கிறாங்களா? ஏன்னா இருதயத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல. ஆமாவா இல்லையா? நம்ம உட்காந்து இருக்கிறோம், என் முகத்தை நீங்க பாக்குறீங்க, உள்ள என்ன நினைக்கிறதுன்றத சொல்லிடுவார்ல. இங்க நிற்கும் போது சொல்லுவார்ல. அலையில சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமே. என்னதான் சிரிச்சுக்கிட்டே பார்த்தா கூட உள்ளத்துல என்ன இருக்குன்னு அவர் உள்ளந்தரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் இல்லையா? ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பார். என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற, எப்படி பாக்குறேன்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், எப்படி பாக்குற, நீ என்ன விதமா பாக்குறன்றது கூட ஆண்டவர் சொல்லிடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, எவனாகிலும் தேவனுடைய வார்த்தையை அசட்டையா என்ன இவங்க சொல்றது, நம்ம என்ன செய்யறதுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஹல்லேலூயா. காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது இல்லையா? ஒன்று சொல்லுவாங்க இல்ல, நம்மளுடைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ராஜா தேவன் வந்து என்ன சொல்லுவாங்க? அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. தெய்வம் தான் அன்றையே கொள்ளும், ராஜா தான் பொறுமையா கொள்ளுவான். ஹல்லேலூயா. காலெல்லாம் மாறி போச்சு. என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரிலாம் பழமொழிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மைதாமா. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஹல்லேலூயா. எழுதி எழுதி என்ன வச்சுக்கிட்டாலும் அதை வச்சு சமைச்சு சாப்பிட முடியாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஹல்லேலூயா. நீ நினைச்சிட்டு உட்காந்துருந்தா ஒன்றுத்துக்கும் உதவாது. தேவனுடைய வார்த்தை இருதயத்தை குத்துதான் மாத்திக்கிட்டு, வாழ்க்கையை மாத்திக்கிட்டு தேவனுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டே இரு. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம விமர்சனம் பண்றதுனாலயோ தேவனை பத்தி அவதூறாய் பிரசங்கிக்கிறவர்களை பேசுவதனால ஏதாவது பிரோஜனம் உண்டா? இல்லம்மா. ஹல்லேலூயா. என்னதான் வரும்? என்னதான் வரும்? ஆசீர்வாதம் தடை தான் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த 5 கன்னிகைகளை போல எண்ணெய் அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறதா? இருக்கா? இருக்கா?
எல்லாரும் கையை தூக்குங்கம்மா. எல்லாரும் அனலா நீங்க இது பண்ணலையா? அபிஷேகம் இல்லையா சிஸ்டர்? அபிஷேகம் கூட நடத்துறீங்க, உபவாச கூட நடத்துறீங்க. இங்க மாதிரி ஒரு அனாயிண்டிங் எங்கேயுமே கிடையாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் கூட கையை தூக்கலையே நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. நான் புத்தி உள்ள ஸ்திரீ, என்ன என் மேல அபிஷேகம் இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வந்தேன்னா அபிஷேகத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவேன். அப்படிதான் வரணும். ஏதோ வந்தோம் உக்காந்தோம் கடமைக்காக கிடையாது. எப்படி வரணும்? அபிஷேகத்தால் நிரம்பி தான் போகணும். அப்பதான் வேற எதுவுமே நம்ம கிட்ட என்ன பண்ணாது, நெருங்காது. நம்மளை சுற்றி ஒரு அக்கினி வேலி போடணும், நம்ம மேல அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்தது 25 என்னம்மா பாத்திரங்கள்ல அவங்க பாத்திரம் எப்படி இருந்திருக்கு? அப்போ பழுதில்லாத பாத்திரமாய். உன்னுடைய பாத்திரம் எப்படி இருக்கிறது? நீ வாழ்ற ஜீவியம் எப்படி இருக்கிறது? உன் சரீரம் எப்படி இருக்கிறது? மாசற்றதா இருக்கிறதா? உன் சரீரம் மாசில்லாதா இருக்கிறதா? தேவன் கொடுக்கிற அபிஷேகம் வெளியில் போகாதபடிக்கு உனக்குள்ளே அனல் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா? அப்படியானால் நீ புத்தி உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஆமென். உன் பாத்திரம் எப்படி இருக்கிறது? உன் பாத்திரம் எப்படி இருக்கு? சப்பா பதிலே வரலப்பா. ஹல்லேலூயா. உன் பாத்திரம் எப்படிமா இருக்கு? ஹல்லேலூயா. பழுதற்றதா இருக்கிறதா உன்னுடைய பாத்திரம்? தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை உன்னால் வாங்கி அதை வார்த்து உன் குடும்பத்திற்கு கொண்டு போய் கொடுக்க முடிகிறதா? உன் பாத்திரம் பழுதில்லாது இருக்கிறதா? தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தை இங்க வாங்கிட்டு வராம இருக்கிற கணவருக்காக பிள்ளைகளுக்காக கொண்டு போய் வீட்டில் உன் அபிஷேகத்தை ஊற்றும்படியா, அவர்கள் மேலும் ஊற்றும்படியாய் நீ கொண்டு போகத்தக்கதாக உன் பாத்திரம் இருக்கிறதா? உன் பாத்திரம் இருந்தால் நீ புத்தி உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போற வழியில இங்கேயே கேட்டுக்கிட்ட போகும் பொழுதே உன் பாத்திரம் எம்டியா இருந்ததுன்னா ஓட்ட பாத்திரம் வச்சிருக்கிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிருந்து போனால என்னுடைய சுவாபத்தை மாத்திக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். வீட்டை இங்க சர்ச்சை விட்டு தாண்டதுமே என் சுவாபம் மாறுதுன்னா உன் பாத்திரம் சரியில்லை. ஹல்லேலூயா. பாத்திரத்தை சரி பண்ணுங்க. கொடுக்கிற அபிஷேகம் உனக்குள்ள தங்கணும்னா உன் பாத்திரம் எப்படி இருக்கணும்? பழுதற்ற பாத்திரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பழுதற்ற பாத்திரமாய் இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கிறோமா? சொல்லுங்க. நீங்கெல்லாம் என்னை விட அதிகமா பேசுறவங்க. மூச்சு மட்டும்தான் என்ன நினைச்சு வந்து உக்காந்துருக்கீங்க? மூச்சு மட்டும் விட்டுப்போம். ஜீவன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். கண்ணெல்லாம் அசந்தா ஜீவன் இருக்கு. வாயிலிருந்து வார்த்தை வராத. எப்படி முடிவெடுத்துட்டு வந்து உக்காந்துருக்கீங்களா? சிஸ்டர் பேர் சொல்லுங்க சிஸ்டர். சொல்ல மாட்டேன் சிஸ்டர். வேணா சிஸ்டர் யாரை வேணா சப்போர்ட் கூப்பிட்டுக்க. சொல்லுங்க. சொன்னாதானே இருக்கா இல்லையான்னு தெரியணும்ப்பா. உன் பாத்திரம் கரெக்டா இருக்கா இல்லையா? ஆமாம்மா என் பாத்திரம் நல்லா இருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ எனக்கு டவுட் வந்துரும்ல. ஒருவேளை பாத்திரம் சரியில்லையோ, கொடுக்குற அபிஷேகம் லீக் ஆகுதோ அப்படின்னு நினைப்பேனா? நினைக்க மாட்டேன் நான். சொல்லுங்க. ஆ நல்லா இருமா நீனாவது கையை தூக்குனியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினம் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். வந்து வரும்போது அப்படியே அனல் அப்படியே அபிஷேகம் நறங்குது. அப்படின்னா பாத்திரம் சரியில்லையோ, வெளியே போகும்போது என்ன ஆகும்? எப்படி ஆயிடும்? பெஸ்டா போயிடுதா இல்லையா? அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ. நம்மளே டிக் பண்ணிக்கிறது தான் சொல்றேன். அப்பா இசப்பா வார்த்தையே வாங்க முடியல. நெக்ஸ்ட் படிங்கம்மா. ஹல்லேலூயா. மணவாளன் வரும்போது தூங்குகிறவர்களா நம்ம? இதுக்காவது ஒழுங்கா பதில் சொல்லுங்க. பிரசங்கிகளை சொல்லப்பட்டிருக்கு, பெரம்போடு வரவா அன்போடு வரவா. அவர் சொன்னார். யார் சொன்னாரு? பவுல் சொன்னாரு, நான் பெரம்போடு வரவா அன்போடு வரவா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்கம்மா. எத்தனை பேர் தூங்குறீங்க? வார்த்தை இங்கே பாருங்க. வீட்டில் கூட தூக்கம் வராது. வீட்டில் வந்து தூக்கம். சில பேர் தூங்குறதுக்காக தான் சர்ச்சுக்கே வராங்க. தெரியுமா உங்களுக்கு?
வீட்டில் பிறண்டு படுக்கிற தூக்கமே வரல. சர்ச்சில் வந்து உக்காந்த ஸ்பாட்ல எனக்கு தூக்கம் வந்துடுது. இதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன்? சர்ச்சுக்கு போறவன். பாக்கியவதிகள், புத்தி உள்ள ஸ்திரீகள், வீட்டை அருமையாய் கட்டுகிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமா தானப்பா? ஆமேன் சொல்லியிருக்கிறாங்க. வந்து உக்காந்து பைபிளை தூக்கி இப்படி வச்ச உடனே எங்க இருந்து தான் வருமோ? சொர்க்கலோக தோக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, ஹல்லேலூயா. தூங்குறியா? நீ தூங்கினால் எதிரி களை விதிப்பான். நீ ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி பாட்டு பாடும் போதே தூங்குறோம். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, அப்படியே ஒரு உறக்கம். விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. கிளாப் பண்ணதுமே டக்குனு என் சாமாமா. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். தூங்குவதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். கேட்டா நான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னம்மா? தூங்கக்கூடாது. எங்க தூங்கக்கூடாது? மணவாளன் வருகை சமீபமா இருக்கிறது. நம்ம தூங்கிட்டுறதுனா எதிரி என்ன பண்ணுவான்? களை விதைச்சிட்டு போயிடுவான். நம்ம ஜெபிக்க மறந்தா அவன் ஜெயம் எடுத்துருவானே. நம்மளை கண்குத்தி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டே இருக்கானே. இவங்களை எப்படி விழுங்கலான்னு அவனுக்கு எப்படி சொல்றது? வேதத்துல எப்படி இருக்கு? எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்ணிருக்கிறான்? வாயை விரிவாய் திறந்து கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீங்க அகப்படக்கூடாது என்றால் அதிகாலை வேளையில நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொட்டனா மந்திரவாதி ஒரு சாட்சி யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. நீங்களே கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற யாருமே கேட்கல. நம்மளே தான் கேட்டிருக்கோம் போல இருக்கு, யாருமே கேட்கல. ஹல்லேலூயா. அவர் ஒரு மந்திரவாதி. ஆமேன். ஹல்லேலூயா. தொட்டனாவுடைய கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அவரு யாரையும் ஒருத்தரை வசியம் பண்ணணும்னா உடனே என்ன பண்ணுவாராம்? வசியம் பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னா அழிச்சிடுவாரு. வாழ வைக்கிறதுக்கு யாராலையும் தெரியாது, ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அழிக்கணும்னா இவங்கெல்லாம் எழும்புவாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு அழகா இருந்திருக்கிறாங்க. அவங்க யாரு? கிறிஸ்துவர். ஹல்லேலூயா. அந்த பிள்ளை கிறிஸ்துவ பிள்ளை. அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். அந்த பொண்ணு மதிக்க கூட இல்லை, ஏன்னா அது தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த தலைமுடியை கொண்டு வந்தனா அந்த பொண்ணை உனக்கு வசியம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மகளுடைய தலைமுடியும் அந்த அம்மாவுடைய கால் அடி மண்ணும் எடுத்துட்டு போய் கொடுத்தாச்சு. அமாவாசை நேரம் 12 மணி. அவர் என்ன பண்றாரு? மந்திரங்களை சொல்லி மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அம்மாவை வசியம் பண்றதுக்காக. அந்த அம்மா இரவு வேளையில் அமாவாசை பிரயர் கலந்துக்கிட்டு வெள்ளை ட்ரெஸ் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க முட்டி போட்டு. இங்கிருந்து பிசாசை அனுப்புகிறார் அவர். ஹல்லேலூயா. ஆமேன். அங்க போனதும் ஐயோ வெள்ளை பேய் ஏதோ பண்ணிட்டு இருக்கு, முட்டி போட்டு எரியுது. அவங்கள சுத்தி என்ன இருக்கான்? அக்கினி எரியுது. என்னால முடியாதுன்னு ஓடி வந்துட்டான். ஹல்லேலூயா. அனுப்பி வைக்கிறான். ஒன்னும் செல்லல அந்த அம்மா கிட்ட. ஹல்லேலூயா. அந்த அம்மா நான் அவ்வளோ பேர் ஜெபம் எல்லாம் கிடையாது. அமாவாசை பிரேயர்ல சாதாரண ஒரு விசுவாசி ஜெபிக்கிற ஒரு மக. அந்த அம்மா ஜெபிக்கும் பொழுது அது போக முடியல. அதுக்கு தான் சொன்னாங்க, தூங்காமல் ஜெபிக்க வரேன் தாங்கப்பா. என்ன பண்றான் அவன்? நான் தூங்கினா எதிரி களை விதிப்பான். எதிரி எப்படி காத்துட்டு இருக்கிறான்? தூங்குற சமயம் பார்த்து என்ன பண்றான்? களை விதிக்கணும்னு ஆளை அனுப்புறான். அந்த நேரத்துல உஷாரா நீ ஜெபிச்சன்னா தப்பிச்ச. இரவு நேரத்துல சாப்பிட்ட உடனே சாப்பாடு இங்க சாப்பிட்றது இல்லை, இங்க சாப்பிட்றோம். தட்டை தள்ளிட்டு, சில பேர் பார்த்துருக்கீங்களா? தட்டை ஒரு தள்ளிட்டு அப்படியே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி சாப்பிட்றோம் சாப்பாடு. எங்க இருந்து ஜபிக்கிறது? ஹல்லேலூயா. காலையில எழுந்து 9 10 தெரியல, அது வரைக்கும் தூக்கம், உண்ட மயக்கம், தொண்டை வரைக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜபிக்க முடியும்? தொண்டையில கத்தி வை. ஆண்டவர் சொன்னாரு, போச்சுன பிரியனா இருந்தா தொண்டையில கத்தி வைனாரு. ஹல்லேலூயா. வயிற்றுக்கு சாப்பிடு, தொண்டைக்கு ஏன் சாப்பிடுற? ஜபிக்க முடியலன்ற தொண்டை வரைக்கும் சாப்பிட்டா எப்படி உன்னால ஏன் ஜபிக்க முடியும்? உருண்டு தான் படுப்ப. ஹல்லேலூயா. அதுதான் இவ்வளவு தூரம் இருக்கு. மலைப்பாம்பு யாரா மனுஷனை முழுங்கிட்டா என்ன பண்ணும்? ஒன்றும் முடியாது. ஏதாவது முழுங்கிட்டா அந்த மாதிரி தான் நம்மளும் ஃபுல்லாக சாப்பிட்ற வேண்டியது. படுக்கையில பாருங்க, மலைப்பாம்பு மாதிரி தான், ஏதோ முழுங்கிட்டு உருள்ற மாதிரி தான், உருளுன்னு உருள வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி அம்மா இரவு ஜெபம் ஜெபிக்க முடியும்? அதிகாலை வேளை யாரை பார்க்க முடியும்? ஏசப்பாவை பார்க்க முடியும். வந்து அமுக்குது, ஏதோ குத்துது. அங்க அடுத்த நாள் வந்து ஜெபம் எப்படி? யாரோ மேலே வேற உட்காந்து என்ன பண்றாங்க? குத்துறான். ஏன் குத்த மாட்டாங்க? இப்படி சாப்பிட்டா என்ன குத்தம்? சாப்பிட்டதுல தான் மேலே ஏறி குத்தம். பிசாசு உன்னை குத்த போறது கிடையாது, நம்மளே வழிவகுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஹல்லேலூயா நம்ம எப்படி பண்ணோம்? அந்த தொட்டை நான் ஜெபம் பண்ற போது அனுப்புறான். என்ன ஆகல? திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டே இருக்குது. பார்த்தா என்னடா யாரா இது அப்படின்னு பார்க்கும் போது அங்க ஒரு சத்தம், ஒரு ஒளி வந்தது. நான் தான். யாரு?
இயேசு. ஹல்லேலூயா. அவன் கட்டி வைத்த அந்த பலிபீடம், அவனுக்கு விக்கிர ஆராதனைக்கு இந்த பலிபீடம் விடித்ததாம். ஹல்லேலூயா. அதோடு கூட இவரப்பா யாரா, இவர்தான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா அப்படின்னு சரண்டர் ஆகி இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் அவர். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும். எதனால? இரவு ஜெபம் அந்த மகளை காப்பாற்றப்பட்டது. அவனும் ரட்சிக்கப்பட்டான் பாருங்க. அவரும் யாரு? அவரு ஊழியக்காரர் சொல்லக்கூடாது, அவரும் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். இந்த அம்மா ஜெபிச்ச ஜெபம், இரவு ஜெபம். அந்த அம்மாக்கு தெரியாது பின்னாடி என்ன நடக்குதுன்னு. நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? ஒருத்தர் இன்னமும் பெருமூச்சு கொண்டு இன்னமும் ஜெபிச்சுட்டு இருக்கிறார் நமக்காக. என் அம்மாக்க தூங்குறா, ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டோம்னா ஒரு பாதுகாப்பு வந்துடும். அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், கிட்ட போகாதரா, என் புள்ள ஜெபம் பண்ணிருக்கு, சுத்தி வேலி போட்டிருக்கேன், நெருங்காத. யோபுக்கு மட்டுமா சொல்லுவார், நமக்கும் சொல்லுவார். ஜெபம். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் கூட நம்ம பாத்திரத்தில் அந்த அபிஷேகத்தை வார்த்ததை வீணாக்கி கூடாது. எப்படி இருக்கணும்? பாதுகாத்துக்கணும். அந்த பாத்திரமா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது ஆமென். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் மிராக்கிள் சபையில் இருக்கிறீங்களோ, ஆண்டவர் வந்துட்டார், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம இதோ இருக்கிறேண்ணா, என் கணவர் என் பிள்ளைகள் என்ன ஆகுது? நீ புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தா எழுப்பிட்டு வா வா வா, கடவுள் வந்துச்சு, கடவுள் வந்தாச்சு, என்ன பண்ணலாம், வா கிளம்புன்னு சொல்லலாம். அப்படித்தானே? என்ன சொல்லுவோம்? இதுக்கும் ஆன்சர் வராது பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ கூட சொல்லல பார்த்தீங்களா? நாங்கள் கிளம்பிடுவோம். இங்கே தானே வர சொல்கிறேன், என் வீட்டுக்காக வர சொல்கிறேன். இவ்வளோ தயக்கம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அப்பதான் கொண்டு வந்ததுக்கே அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வருகை நாள் சமீபம். இப்பவும் சொல்றேன், தேவனுடைய வருகை நாள் சமீபமா இருக்கிறது. உங்களை மாற்றிக்கொள்ளலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நான் அதிகாலையில் ஜெபிக்கலைன்னா, என் மேல அபிஷேகம் இல்லைன்னா, என் பாத்திரம் பழுது உள்ளதா இருந்தது ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு முன்னால போக முடியாது. அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல் நம்ம இருக்க வேண்டாம். நமக்கு தேவன் புத்தியை கொடுத்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீயாய் நம்ம வாழ்க்கையை வாழணும்னா நம்ம பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும். நம்மளை அதிகமாக நேசிக்கிறோம்ல, குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறோம், தேவனை விட அதிகமாக குடும்பத்தை நேசிக்கிறோம்ல. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? பொய்யராயிடுவோம். என் குடும்பத்தை விட தேவனை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னா பொய் சொல்றோன்னு அர்த்தம். ஆமா தானே? ஒத்துக்கோங்கம்மா, வெரி குட். உங்களை என்ன ரொம்ப பிடிச்சிருக்குமா உங்களை? ஏன்னா உண்மையை ஒத்துக்கிறீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் தேவனை தான் நம்ம அதிகமாக நேசிக்கணும். அவரை நீ நேசிச்சன்னா இவங்கெல்லாம் உன்னை நேசிப்பாங்க, அவங்களெல்லாம் நீ நேசிச்சனா இவங்க யாருமே உன்னை மதிக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நான் எவ்வளோ எவ்வளோ தேவனை தேடி தேடி போகிறோமோ, குடும்பத்தில் கொடுத்துருக்கிற சந்தோஷமும் ஒரு மதிப்பும் தேவன் அளவில்லாது வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது யாரை தேடணும்? தேவனை தேடணும். முதலாவது தேவனை தேடுங்க. தேவன் மேல அன்பு வைங்க. தேவனை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. அவரோட கூட பேசணும்னு அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என் மகன் வந்து பேச மாட்டார், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருமா. அவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாரு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய சரீரத்தை கொடுத்துட்டு, ரத்தத்தை கொடுத்து, உயிரை கொடுத்துட்டு யாருமா கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? சீரியஸாக இருக்காங்க. பிளட் கொடுங்கன்னா கூட நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம குடும்பத்துக்கு பயப்படுறோம் தானே? எங்கேயாவது போய் பிளட் பேங்கில் தானே வாங்க சொல்கிறோம். நம்ம உடனே எடுத்துக்கோங்க, எத்தனை லிட்டர் வேணா எடுத்துக்கணும் சொல்கிறோம். இல்லையே, அவர் ஏன் நமக்காக ரத்தம் சிந்தப்படணும்? அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது ம் 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அபிஷேகத்தை ஊற்றும் போது வாங்கிக்காத. நீங்கள் தேவனுடைய வருகை நாள் ஆயிட்ட பிறகு, சிஸ்டர் எங்கே இருக்கீங்க, ஆண்டவர் வர வந்துட்டாராம், என் மேலே கொஞ்சம் அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்படின்னா, சிஸ்டர் வந்து போகிறத நிப்பாட்டிட்டு உங்கள் மேலே வந்து அபிஷேகத்தை ஊற்றிட்டு போவாங்க. சிஸ்டர் ப்ரேயர் ஏதாவது இருக்குதா? ஆண்டவர் வர வந்துட்டார் சொல்ல, கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள் ஆண்டவரை, நான் வந்துடுறேன். வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஒரு அபிஷேக கூட்டம் நடத்துங்க, என் மேலே அனாட்டிங்க ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தான் ஆண்டவர் என்ன பண்ண, என் பாத்திரம் நிரம்ப, அப்போ தான் ஆண்டவரோடு கூட நான் போக முடியும்னு சொல்லுவீங்களா? அப்படி நடக்குமா? அப்படி நடக்குமா? யாராவது கொடுப்பாங்களா உங்களுக்கு அபிஷேகத்தை?
கொடுக்க மாட்டாங்கம்மா. தேவனுடைய வருகை நாள் இப்பவும் சொல்ற சமீபமா இருக்கிறது. நம்ம மாத்திக்கலன்னா ஒன்றுமே நடக்காது. நம்மளை மாத்திக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். குடும்பத்தை அதிகமா நேசிக்கிறோம். நம்மளை மாத்திக்கிட்டோம்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளை மாத்திக்கணும்னா நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்பான். நம்மளை மாத்திக்கணும் நம்ம கணவர் நம்ம கூட அன்பா இருப்பார். நம்ம மாத்திக்கணும்னா நம்ம கணவருடைய தீய பழக்க வழக்கங்கள் மாறும் நம்மளை மாத்திக்கிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நல்லா தானே இருக்கேன், என்ன மாத்திக்கணும்? நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் ஒழுக்கமான வாழ்க்கை தானே வாழ்கிறேன். ஏன் என்ன மாற்றிக்க சொல்கிறாங்க? என்ன மாற்றிக்கணும்னு விரும்புகிறீங்க? கேட்க மாட்டீங்களா ஆண்டர்கிட்ட? ஆண்டர் பேசினார்னா என்ன மாற்றிக்கணும்? முதலாவது அதிகாலையில் எழுந்து செபிக்கணும். செபிக்கும் பொழுது உன் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும். ஊற்றப்படுமா? ஊற்றப்படாதா? ஊற்றப்படும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை ஊற்றின பிறகு நீ சும்மா உட்காந்துருக்க கூடாது. இங்கே இதுதான் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியமே. நான் அபிஷேகத்தை ஊற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இப்போ உட்காந்துருக்கீங்களே, சொல்லுங்க. என்னை விட நல்லா பேசுறவங்க நீங்க. சிஸ்டர் சொல்லும் போது நீங்க நினைச்சிருப்பீங்க மனசுல, இவ தான் பேச முடியுமா, இவங்க தான் பேசுவாங்களா? மரியாதையா சொல்லிக்கிறேன், என்ன அசிங்கப்படுத்திக்க வேண்டாம்ல. அதனால இவங்க மட்டும்தான் தேவன் வந்து பேச கொடுப்பாரா? நான் கொடுத்தா நல்லா பேசுவேன். பேசு, அதற்கு தானே உன்னை அழைத்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என்ன பண்ணும்? எழும்பி பிரகாசிக்கணும். எப்படி எழும்பி பிரகாசிக்கணும்? அதான் சொன்ன, அவங்க ஜெபிக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்தினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும். எப்படி எழும்பி பிரகாசிக்கணும்? ஆண்டவர் சொல்லி உங்களை அனுப்புகிறார். என்ன அனுப்புனாரு? இதெல்லாம் செய்யுங்க, போய் சொல்லுங்க தான்மா சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன 5 காரியங்கள். 5 காரியங்கள். முதல் காரியம் என்ன? பரலோக ராஜ்யம். 2வது காரியம், 3வது, 4வது, 5வது. ஹல்லேலூயா. இவ்வளவுதான். இதுல நடுவுல ஆசீர்வாதம் எங்கம்மா, வீடு எங்கம்மா, வசதி எங்கம்மா நீங்க கேட்கலாம். அம்மா நீங்க இதை செஞ்சீங்கனாலே, ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து இங்க ஆலயத்துல உட்கார வைக்கிறீங்கல்ல, அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சன்மானம் ஒன்று கொடுப்பாரா இல்லையா? உங்கள் நிமித்தமாக ஒரு ஆத்துமா ஞானஸ்தானம் எடுத்தால், மனம் திரும்புதல்கள் உண்டாகி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? அங்க ஒரு முத்துக்கள் சேர்க்கப்படுமா? அங்க ஒரு முத்துக்கள் வைப்பாரானால் அதற்கு தகுந்தவாறு நீ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவியா, பெற்றுக்கொள்ள மாட்டியா? பெற்றுக்கொள்ளுவல்ல. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், செலக்ட் பண்ணி உட்கார வைத்திருக்கிறார். அவங்களை எதற்கு? அதிகாலையில் ஜெபிக்க சொல்றதுக்கா? மனம் திரும்புவதற்கா? இது 2 காரியம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்வாயானால், 3வது ஒரு காரியம் செய், எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. நீ சொன்னா நடக்கும். நீ பக்கத்துல போய் ஒருத்தருக்கு நீ ரட்சிக்கப்படணுமா, நீ வியாதியில சுகமாகணுமா, உன் வாழ்க்கை மாறணும், நீ சொன்னா கேட்பாங்கம்மா. நீ சொன்னா கேட்பாங்க. ஏன்? உனக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ஜன கூட்டம் நெருக்கி வார்த்தை யாருக்கும் செவி சாய்க்காதபடிக்கு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. யார் செய்வாங்களோ அவர் வேலையா யார் போவார் எனக்காக? ஹல்லேலூயா. யார் போக போறீங்கம்மா? அறுவடையும் மிகுதி, ஆட்களோ கம்மியா இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுல தேவன் யாருன்னு தெரியாம எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. யார் போய் சொல்லுவா? யார் போய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. யாருக்காக? எனக்காகன்னு மட்டும் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோமே, எல்லாருக்காக தானே. தெரியாதவங்களுக்கு யார் போய் சொல்லுவா? யாருமா போய் சொல்லுவா? அந்த ரத்தத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும். எப்படி தெரியுமா எழும்பி பிரகாசிக்கணும்? என் குடும்பத்துக்காக மாத்திரம் இல்லை, நான் வசதியாக வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், வீடு கட்டணும், இதுக்காக எழும்பி பிரகாசிக்க சொல்லலம்மா. உன்னை போய் ஊழியம் செய்ய சொல்றாரு. எப்படி தெரியுமா? தேவன் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். உங்களால முடியும். வியாதிஸ்தரை சுகப்படுத்த உங்களால முடியும். மரித்தவரை எழுப்ப முடியும். பிணியாளிகளை சுஸ்தப்படுத்த முடியும். ஏன்னா அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னால முடியல அப்படின்னா கொண்டு வந்தா இங்க பண்ண முடியாதா? எனக்கு கேட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் திருப்தியானேன்னு போறது இல்லை வாழ்க்கை. ஹல்லேலூயா. பசியா இருக்கிறவங்க எத்தனை பேர் ரோட்ல இருக்காங்க? ஆண்டவர் அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாராவது நீ வருவியான்னு காத்துட்டு இருப்பாங்க. யாராவது சொல்ல மாட்டேன், நீ போய் அப்படிதான் சும்மா போய் தான் சொல்லுவ, ஏன் நீ வரக்கூடாதான்? உடனே வர எத்தனையோ பேர் ஆயத்தமா இருக்காங்க. கூப்பிட மாட்டிருக்காளேன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க. செய்யலாம்ல,
செய்யலாம்ல. உங்களை எல்லாருமே தேவன் அதற்காக தான் அழைத்திருக்கிறார், இதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஒரு விசை ஆசீர்வாதம் மாத்திரமே என் வாழ்க்கை நினைக்காம ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க, ஆத்துமாக்கள் அறுவடை செய்யுங்க. ஏன்னா நம்ம மேலே கேட்பார், எஜமான் வருவார். ஹல்லேலூயா, எஜமான் வரப்போகிறார். அதுலேயே வசனங்களில் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஒரு ஓமையை தேவன் சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, 25ஆம் அதிகாரத்திலேயே போட்டிருக்கிற ஒரு ஓமையை தேவன் சொல்லுகிறார். அன்றியும் பரலோகராஜ்யம் 14மா, அதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்களேன். ம் 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 ஹல்லேலூயா. இங்க ஒரு ஓமையாய் தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாக ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாக்களை எல்லாம் அறுவடை செய்வதற்கு எல்லார் மேல் விழுந்த கடமை. ஊழியக்காரங்க தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உனக்கு அதுல பங்கு வேண்டாமா? உனக்கு பங்கு வேண்டாமா? ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் புறதேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். அவன் சொல்றான், அவன் என்ன யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறான்? தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆசிகளை அவங்கிட்ட என்ன பண்ணிருக்கான்? ஒப்படைச்சிட்டு போறான். ம் ம் ஹல்லேலூயா. ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு. உங்களிடம் எல்லாரிடமும் தேவன் தாளந்துங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். நல்ல ஜபிக்கிற வீராங்கனியாய் நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜபிப்பதில் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஊழியத்திற்காக தாங்குகிறவர்களாய் இருக்கலாம். தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு தாளம் தேவன் கொடுக்காம இல்லவே இல்லை. நம்மளை படைக்கும் பொழுதே தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இதை எவ்வளோ வச்சிருக்கிறாரு? எத்தனை கிராம் வச்சிருக்கிறாரோ அதையே தான் அவங்களுக்கு வச்சிருக்கிறார், இவங்களுக்கு வச்சிருக்கிறார், இங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வச்சிருக்கிறாரு இல்லையா? ஊழியக்காரருக்கு 50 கிராம் ஜாஸ்தி. அப்பப்போ வந்து பிரசங்கிட்டு போதே அதுக்கு ஒரு 25 கிராம் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. வாசிக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு 50% ஜாஸ்தி. அப்படியே வச்சிருக்கிறார் இல்லம்மா. எல்லாருக்கும் ஒரே லெவலில் தான் வச்சிருக்கிறார். என் வாய்ஸ் அதிகமாக இருக்கிறா ஒரு 2 தாளந்து, அந்த வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால 5 தாளந்து. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் 1 தாளந்து அப்படி கொடுத்திருக்கலாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத தேவன் உங்களிடத்துல கொடுத்திருக்கலாமா? ஊழியத்துக்கு எழும்பாம இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் அவங்க இங்கே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஊழியத்துக்கு தேவன் அழைக்கிற அவங்கள மாதிரி ஒரு ஊழியக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி எடுத்து பயன்படுத்தி போயிட்டு வர ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ சும்மா இங்கே தான் உட்காந்துருக்க, எனக்கு என்ன தெரியும் உட்காந்துருக்காத, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. என்னமோ யோசனை பண்ணுவாங்க, என்னால எப்படி முடியும்? உன்னால தான் முடியும். யாரால முடியும்? உன்னால தான் முடியும். முடியாதா? முடியாதா? தேவைக்காக உக்காராத, உன் தேவை சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. நான் எப்போ சொல்றேன், உனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன போராட்டம் இருக்கிறதோ, என்ன நிந்தை இருக்கிறதோ, என்ன அவமானம் இருக்கிறதோ, கடன் பிரச்சனையா இருக்கா, நெருக்குறாங்களா, தேவைகள் அதிகமா இருக்கா, அதை பத்தி யோசிக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. இவையெல்லாம் உனக்கு கொடுக்கலன்னா கேளு. ஹல்லேலூயா. அல்ல இதெல்லாம் கொடுத்துருவாருமா. அவன் பிரச்சனைகளை அவர் என்ன சொன்னார்? உன் மதில்கள் உன் என் கையில் இருக்குன்னார். உன் மதில்கள் எப்பொழுதும் மதில்கள் என்ன பிரச்சனைகள் என்னை சுத்தி இருக்கு, என்னை சுத்தி என் கையில் இருக்குன்ட்டாரு. நீ அம்மா அதை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு, அதுக்கிட்ட அழகா ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அம்மா விறகு சுமந்துக்கிட்டே போறாங்க. ஹல்லேலூயா. தெருவில் பாவம் ஒரு ஆட்டோக்கார் பார்த்தாரு. சரி ஏமா வெயிட்டு சுமக்கிற, வாமா ஆட்டோவில் ஏறிக்குமான்ட்டாரு. ஆட்டோ போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. திரும்பி அந்த கிளாஸை திருப்பி அவர் பார்க்குறாரு. அந்த அம்மா உள்ள ஏறி உக்காந்துருக்குல்ல, அந்த விறகை தூக்கி தலையில் வச்சிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னம்மா திரும்பி கேட்குறாரு, என்னம்மா எதுக்கு உன் ஆட்டோவில் ஏற்றுன? உன் சுமையை இறக்கிறதுக்கு தான் ஏற்றுன, இன்னுமா தூக்கி சுமக்கிற?
அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், சுமை இறக்குறதுன்னா ஆலயத்துக்கு வர, இன்னுமா தூக்கி சுமக்கிற உன் ஆலயத்துலேருந்து சுமைகளை இறக்கி வைக்கலையா? வெயிட்டா இருக்குல்ல, உக்காந்துருக்கும் போது தூக்கிட்டே இருக்கேன், நினைவெல்லாம் அங்கே இருக்கு. ஐயோ நாளைக்கு எப்படி கட்டுவனோ தெரியலையே. நொடி பொழுதுல மாத்த ஆண்டவரால முடியும். நானும் தான் தேவையோட சந்திச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு தைரியம் எப்படி அப்பா செய்வாரு. அவர் வேலையை நான் செஞ்சா என் தேவையை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்படி ஓடுங்கிற. ஹல்லேலூயா. அந்த அம்மா மாதிரி தூக்கி சுமந்து சர்ச்சில் யாரெல்லாம் சும வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களோ தயவு செய்து இறக்கி வச்சிருங்க. பக்கத்துலேயே தான் இறக்கி வச்சுங்க, போகும்போது தூக்கிவிங்க. ஹல்லேலூயா. தூக்கி போடுங்க. பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, நிந்தை இருக்கு, அவமானம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, லோன் கட்டணும், எல்லாம் இருக்குதான். எல்லாருமே நம்ம உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தவன் கூடயே இருக்கிறாரு. அதை மறக்கவே கூடாது இல்லையா? உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன்கொள். நான் சொன்னா தைரியப்படுத்த முடியாது, அப்பா சொன்னாரு. திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? அவர் எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது இல்ல. கதவை தட்டுனா திறங்குமா, நான் அவங்க கூட போச்சனை பண்ணா செய்யறது கிடையாது. என்ன பண்ணு, தைரியமா இரு. எத்தனை வாட்டி பயப்படாதே, பயப்பட 66 முறை சொல்லியிருக்கிறார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்கேன்றார். கேட்குறோமா? உன் கூட தான் இருக்கேன், உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பி செல்லுவேன், உன்னை பாதுகாப்பேன். எத்தனை வார்த்தைகள்! ஏன் எதுவுமே காதுல செவிகள்ல ஏறுவதில்லை? காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் போல, எல்லாம் டேப் போட்டு ஒட்டி இருக்கீங்க உள்ள போறதுக்கு. டேப்ல பட்டு வார்த்தை ரிட்டர்ன் வெளியே வந்துருது. ஹல்லேலூயா. காதை தர இருதயத்தை திறக்க இறந்துட்டீங்க. சொல்லி சொல்லி இருதயம் திறந்தாச்சு, காதை திறங்க. ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் எடுக்கிறாங்களோ காதை திறங்க. வற்றாத நீரூற்றை போல இருப்பா. எப்படி இருப்பேன் நானு? ஆண்டவர் சொன்னார், நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்டானா உன் குளங்கள் நிரம்பும். எப்படி? ஏன்னா அவர் அதிசயமான தேவன், அவர் அற்புதமான தேவன். ஒரு வழியை திறப்பார். உன் மனசுல வேதனையோடு கூட ஐயோ என்ன செய்வனோ கவலைப்படாத, வழி வாசலை திறந்துட்டாரு, அதை குறித்து கவலைப்படாத. தேவனுக்கு நீ என்ன செய்ய போற? ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாம் லிங்கன் இருக்கா தெரியுமா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. அவர் 16வது ஜனாதிபதி. அவர் யாருடைய மகன்? ஒரு கார்பெண்டர், மர வேலை செய்கிறவர், செருப்பு தைக்கிறவருடைய மகன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க அப்பா இறந்துடுறாரு, சின்ன வயசுல இறந்துடுறாரு. இறந்த பிறகு சட்டம் படிச்சுட்டாரு அவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு? 81ல் ஜனாதிபதி ஆயிடுறாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? ஹல்லேலூயா. அவர் ஒரு ஜனாதிபதி ஆயிட்டார். அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? நம்ம சாதாரண எங்கோ ஒரு மூலையில் இருக்கும், நம்ம பேர் கூட யாருமே என்ன பண்ண முடியாது, பிரஸ்தாபம் கிடையாது, எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். சபைக்கு வந்தோன்னா இவங்க இன்னார் வராங்கங்க சபைக்குன்னு சொல்லுவோம், அப்படித்தானே? ஒரு பிரசிடென்ட்டா இருந்தா அவர் எவ்வளவு பேருக்கு அறிமுகமாக இருப்பார், அவர் எவ்வளவு ஒரு தெரிந்த ஒரு பிரதிஷ்டமான ஒரு முகமாக இருப்பார், அவருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் தேவன் கொடுத்திருப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்திருப்பார். அவரோட கூட இருந்த அவருக்கு முக்கியமான ஒரு கூட இருக்கிற ஒரு அவரோடு கூட செக்ரட்டரிலாம் என்ன பண்ணாங்களா, அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. எப்போ? 5 மணிக்கு வாங்கியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அவங்களும் என்ன பண்றாங்க, வந்து ஆபீஸ் ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ? அதிகாலை வேளையில். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரா, யாரோ கூட பேசிக்கிட்டு இருக்கிற சவுண்ட் கேட்குது. எப்போ? 4:30 மணிக்கு. ஹல்லேலூயா. யாரை கூட பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சத்தம் கேட்குது. இவர் வந்து இவங்களாம் டிஸ்கஸ் பண்ண, நமக்கு முன்னாடி ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்காரு, இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்மளே இவ்வளோ காலில் வந்துட்டோம், அவங்க எவ்வளோ காலில் வந்திருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்களாம், உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரும் வந்தார் வெளியில். வந்த உடனே, சார் நாங்களே 5 மணிக்குன்னு சொன்னால் பிரசிடென்ட் கூட அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்கணும், முன்னாடியே வந்துட்டோம், நீங்கள் யார் கூட சார் பேசிகிட்டு இருக்கீங்க, யார் சார் இருக்காங்க உள்ள அப்படின்னு. யாருமே இல்லையே, நான் யார்கிட்டையும் பேசலையே. என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சுபம் பண்ணிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன தேவை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி வைத்ததுக்காக மரண தருவாய் வரைக்கும் அவரை கொண்டுட்டாங்க. மரண தருவாய், ஏன்னா நல்லது செஞ்சவங்களும் உயிரோடு வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. மரண தருவாய் வரைக்கும் என்ன பண்ணாராம், அதிகாலை வேலை ஜபிக்கிறத விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னாராம், நான் 5 மணிக்கு ஜபிப்பேன் வழக்கமா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்,
அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா காத்துக்கிட்டு இருப்பார்ல, 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணிட்டேன், நான் அவரோடு கூட பேசிகிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னம்மா அவசியம்? ஒரு பிரசிடென்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்களேன். தேவனுக்குள்ளே எப்படி இருந்திருக்கிறார். அவருடைய ஒரு அவர் ரொம்ப தாழ்மையான, தேவனுக்குள்ளே இருந்தோம்னா ஒரு தாழ்மை நம்மளை வந்து சூழ்ந்துக்கும். அல்லேலூயா. ஒருவர், ஏன்னா அவர் செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் வந்து எப்படி ஒரு பிரசிடெண்ட்டாக வந்துட்டாருன்னு நம்ம நல்லா இருக்கவங்களாம் ஒத்துப்பாங்களா? இவன் கிட்ட போகணுமா, இவன் ஒரு ஆளா, இவனெல்லாம் வர வச்சுட்டான்ட்டு ஒருத்தர் ரொம்ப தெனாவட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இவனை எப்படியாவது வந்து நோஸ் கட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவரை பார்க்கணுன்னு வர்றாரு. இவர் உட்காந்து இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஆப்ரஹாம் லிங்கனுடைய சரீரம் எப்படி இருக்கும்னா, உடம்பு சின்னதாக இருக்கும், கால் நீட்டாக இருக்கும், நல்ல ஹைட்டான மனுஷன். அல்லேலூயா. அவர் சரீரத்தை கிண்டல் பண்ணணும், அவருடைய பிறப்பை கிண்டல் பண்ணணுன்ற ஒருத்தர் வந்து உக்காந்துருக்கான், காலை ஆட்டிக்கிட்டே உக்காந்துட்டு இருக்கான். இவர் உக்காந்துருக்கிறாரு. என்ன, உங்கள் உடம்பு இவ்வளோ சின்னதாக இருக்குது, கால் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். இவர் சிரிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கார். உக்காந்துக்கிட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த செருப்பு இருக்குல்ல, அவர் போட்டிருக்க ஷூ, யார் வந்து பார்க்க வந்த மனுஷன் சொல்கிறான், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ எப்படி இருக்குது, இது உங்கள் அப்பாவுடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை காட்டுறாரு அவருக்கு முன்னாடி. அவர் பிரசிடென்ட் தானே, அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஏச்சு வெளியே போடான்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் சந்தோஷமாக சொன்னாராம், இது நேர்த்தியாக இருக்கும் போது நினச்சேன் இது எங்கள் அப்பா தான் பண்ணியிருப்பாருன்ட்டுனாராம். ஹல்லேலூயா. எப்படி கடவுளுக்குள்ளே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வருங்க. மனுஷன் அப்படி சொன்னார், நம்மளெல்லாம் எங்கோ ஒரு தெரு மனையில் தான் இருக்கோம், நமக்கு ஐடென்டிட்டி கிடையாது, நம்மளை யாராவது சொல்லிட்டோமே, சொல்ல முடியுமா, முதல்ல உள்ள விடுவோமா ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்தது நிமித்தமாக அவர் சொன்னாராம், அவர் சொல்லியிருக்கிறார், இந்த செருப்பு அருந்துட்டா கூட சொல்லுங்க, இந்த பிரசிடென்ட் எனக்கு 4-5 வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு கூட நீங்க சொல்லுங்க, அந்த செருப்பை நான் தண்ணி தரேன், எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. பெருமை இல்லை. நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கை வரலாறு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நம்ம புதுசாக அப்படியே வந்திருப்போம், நம்ம பண்ணுற பில்டப் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. என்னங்க அந்த பிரசிடெண்ட்டுக்கு என்னங்க குறையா இருந்திருக்கும்? அவர் ஏங்க பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும்? அவர் ஏங்க இவ்வளோ தாழ்மையாக இருக்கணும்? ஏன் இருக்கணும்? தேவன் அவரோடு கூட இருந்தார். அதிகாலை வேளை ஜபிக்கிறத விடவே இல்லை, தாழ்மையாக இருந்த. பெருமை வரல. நான் ஒரு பிரசிடென்ட் சர்ச்சுன்னு பெருமையே வரல. அப்படியா? இங்கே போய் பாருங்க, அமெரிக்காவில் அவருக்கு எவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்கிறாங்க, வெள்ளை மாளிகையில் அவ்வளோ அழகான ஒரு சிலையை வைத்திருக்கிறாங்க. அவருடைய தாழ்மைக்கு கிடைத்தது. அவர் வந்து என்ன தீண்டாம எல்லாம் எதற்காக அவரை கொண்டாங்களோ தேவன் அறிவார். ஹல்லேலூயா. நல்ல மனிதன். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருந்த மனிதன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம சொல்லப்படுதுன்னா அந்த பெருமை இல்லாத மனிதன் நிமித்தமாக இன்னும் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தோமானால் தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஏதோ டைம் ஆயிடுச்சு, நான் வர அங்கே போனோம் இங்கே போனோம், தேவன் கிரியை செய்ய முடியாது. உக்காந்துடணும். அப்பா என்ன பேச போகிறாங்க, அப்பா நீங்கள் எங்க கூட பேசியிருக்கீங்களா, நீங்கள் நினைக்கணும் யாருக்கு போய் சொல்ல. இப்போ என்ன திரும்ப ஓடணும் மைண்டில், யாரை போய் சொல்லணும்? தேவனிடத்துல செலக்ட் பண்ணுங்க. இவங்களை போய் ஆண்டவர் சொல்லுவார், உங்களை காட்டுவார், இந்த முகத்தை காட்டுவார், ஒரு சில முகங்கள்லாம் காட்டுவார். அம்மா அவங்களுக்கு போய் சொல்லு, தேவனை பற்றி சொல்லுங்கம்மா. என்னால் தான் சொல்ல முடியல, உங்களே போக சொல்கிறேன். ஹல்லேலூயா. இது என் மேல் விழுந்த கடமை. நீங்கள் வந்து மறுத்தீங்கன்னா இந்த ஃபேன், இந்த லைட் இதெல்லாம் வந்து பரலோக ராஜ்யத்தில் சாட்சி சொல்லும். வந்தாங்க வேலைக்கிழமை அன்னைக்கு ஃபேமிலியோடு வந்தாங்க, சொன்னாங்க, இவங்க தான் கேட்கலன்னு சாட்சி சொல்லிட்டோம். உஷாராருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. உற்சாகமாக இருந்தா ஹல்லேலூயா. முதலாவது காலையில் எழுந்து ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்? மனம் திரும்ப போகிறோம். எப்படி மனம் திரும்ப போகிறோம்? தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கசப்பு, வெறுப்பு, காயங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க. கோபம், மூர்க்கம், வைராக்கியம் எல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் என்ன வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், தேவனுக்கும் உங்களுக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதை தூக்கி போடுங்க. மூன்றாவது ஒரு வேலையை செய்யுங்க, எழும்பி பிரகாசிங்க. எப்படி? நான் போய் சொன்னேன்னா, இப்போ நான் ஒரு கோவக்காரி, சண்டைக்காரி, நான் போய் சொன்னேன் பக்கத்தில் அப்படின்னு, வா சர்ச்சுக்கு வான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு உன்னை மாற்றிக்கோ, என்னை போய் கூப்பிட மாட்டேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு நான் மாறணுமா இல்லையா?
மனம் திரும்புதல். என்னை பார்த்து என்ன பண்ணோம், அவங்களே இவளே மாறிட்டாலே, அப்ப நம்மளும் மாறத்துக்கு இவ கூட போவோன்னு வருவாங்க. நம்மளே மாறாம இன்னமும் கூட பழைய ஜீவியத்துல பழைய வாழ்க்கையில இருந்தோம்னா நம்மளை தேடி எப்படி வருவாங்க, நம்ம ஆலயத்தை தேடி எப்படி வருவாங்க? உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த இடங்கள்லாம் காலியா இருக்கே, உங்களுக்கு கவலை இல்லையா? சொல்லுங்களேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்து இங்க ஒவ்வொரு ஆத்துமக்களை உட்கார வைத்தா அவங்க ஆலயம் தான் நிறைய நீங்க நினைக்கிறீங்க. இல்லம்மா, அது நமக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதம்மா. ஒவ்வொரு ஆத்துமாக்களை இங்க வந்தா அது நம்மளுடைய ஆத்துமா. நம்ம எடுத்துட்டு வந்த அந்த ஆத்துமா நல்ல ஜீவத்துல வந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்துல நமக்கு மதிப்பே தனி. ஹல்லேலூயா. நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஆலயம் நிரம்பினா ஊழியக்காரங்க கிடையாது, நமக்கு. ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆத்துமாவை கூட்டு போறது அவங்களுக்கு ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. இங்க ஒரு இடம் காலியா இருந்தா உனக்கு சாபம். இந்த இடத்தை விட்டு ஒரு ஆத்துமா அங்க இடறி போச்சுன்னா யாருக்கு மேல வந்து விழுது? கூட்டு போறவங்களுக்கு தான் ஐயோ. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? ஆண்டவர் அறியாத ஜனமா இருக்கணும். இன்னொரு சபைக்கு போறவங்க எல்லாம் இல்ல, ஆத்துமாவை அறியாத, தேவனை அறியாதவர்களா இருக்கணும். தேவன்னா யாருன்னு தெரியல தனக்கு சொல்லுவாங்களா? எத்தனை பேர் வியாதியில கிடக்குறாங்க, எத்தனை பேர் வறுமையில கிடக்குறாங்க, எத்தனை பேர் மந்திரம் சூனிய கட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியும்ல உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நல்லா வேணும் அவளுக்கு. நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? பாடட்டும் என்ன எப்படிலாம் பேசியிருப்பா, ஆனா கூட்டுவாங்க, அவங்க பொழைச்சிட்டு போட்டோமே. அது நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம், அது நிமித்தம் உன் குடும்ப ஆசீர்வாதம், அது நிமித்தமாக உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அம்மா இங்க வந்து பிரசங்கிக்க வந்துட்டா இந்த 1 மணி நேரம் எனக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நீ ஒரு ஆத்துமா இங்க கூட்டு வந்து உட்கார வச்சா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாதா? ஆமாவா இல்லையா? ஆளை பிடிக்கிறேன்றாங்க. ஆளெல்லாம் பிடிக்கலம்மா, சொல்லணும். மனம் திரும்புதல் தான்மா இங்க. ஹல்லேலூயா. நான் சாட்சி சொல்லணும் கூட நினைச்சேன், சாட்சி ரொம்ப பெருசு, ஆனா டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ஒருவர் வந்து சொல்லலை. இது ஒரு சின்னது, ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். என் திருமணமான போது விக்கிர ஆராதனை தான் இருந்தோம், இந்து வழிபாடுல தான் இருந்தோம். ஹல்லேலூயா. தனி கொடுத்தன வச்சுட்டாங்க. இல்லை, வாடகை வீடு தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போது அங்கே ஊரில் இருந்ததுனால இங்கே இருந்துட்டோம். ஹல்லேலூயா. இருக்கும் பொழுது எனக்கு சொன்னாங்க, உனக்கு ரொம்ப ஜோசெல்லாம் இருக்குது அப்படின்னா, நான் எங்கே நிற்கிறேனோ அங்கே பல்லி வரும். பெட்ரூம் போனால் இங்கே வந்து நிற்கும், கிச்சன் போனால் கரெக்டாக வரும். நான் எங்கே நிற்கிறனோ அதை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. பார்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே வந்து நிற்கும். கேட்டால் சொன்னாங்க, உனக்கு வந்து இந்த பல்லி ஜோசம் ஏதோ வந்துட்டு இருக்குது, உனக்கு கழுப்புலாம் எடுக்கணும், சாங்கியெல்லாம் பண்ணணும். அப்போது இந்துவில் தானே இருந்தோம், எனக்கு தெரியாது. தேவனும் ஒருத்தர் பற்றி எனக்கு சொல்லலை, யாரும் வந்து சொல்லலை. அங்கே போயிட்டு இந்த 3 ரோடு சேர்ற இடத்துல தான் வந்து தேங்காய் உடைக்கணும், அதை உடைக்கணும், என்னென்னவோ உடைச்சாங்க. ஒன்றுமே நடக்கலை. மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதே மாதிரி வந்து நிற்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினச்சேன், என்னடா. இதுக்கு முன்னாடி என் கணவர் வந்து ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவர். திருமணம் பண்ணும்பொழுது எங்கள் மாமனார் சொல்லுவார், அம்மா அந்த பைபிள் எடுத்து வாசிம்மா. ஐயோ, இவருக்கு வேறு வேலையே இல்லை, எதையோ கொடுத்து படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொடுங்க, முகம் சுழிச்சிக்கிட்டு தான் வாங்குவேன். வாங்கிட்டு ஓப்பன் பண்ணுவேன், என்னால் படிக்கவே முடியாது. என்ன இவ்வளோ கஷ்டமான தமிழ் வார்த்தையாகவே இருக்குது, இதெல்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னு மூடி வச்சுட்டு படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரோக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன் அந்த பைபிளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வச்சுட்டேன். இவங்க விக்கிர ஆராதனையில் இருந்தவங்களாம் அந்த பைபிள் எடுத்து வச்சுட்டேன். நான் எனக்கு வந்து பூஜை சாமான்லாம் நிறைய கொடுத்தேன், ஏன்னா விக்கிர ஆராதனையில் இருக்குமே. ஒவ்வொரு முறையும் பீரோ திறந்து, ஐயோ இந்த பூஜை சாமான்லாம் எடுத்து அங்கே அடக்கிட்டு அப்படியே வேப்பலெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ மங்களகரமாக இருக்கும். பண்ண முடியலையே நினச்சேன். கொண்டு போய் முதல் வாரம் கொண்டு போய் அலங்கரித்து வச்சுட்டேன். பார்த்தேன், ஓகே சந்தோஷம். 2வது வாரம் என்னால் அது செய்ய முடியல. அம்மா எனக்கு ஒருத்தர் வந்து, இவர் தான் கிறிஸ்து, நீ மனமாற்று, நீ மதம் மாறு, நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலாம் இருந்துட்டு உனக்கு சாப்பாடு தரேன்னு கூப்பிட்டு யாரும் வந்து கிறிஸ்துக்குள்ளே வர சொல்லலை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமமா எல்லாரும் சொல்கிறாங்களே, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு போகிறாங்களாம், கிறிஸ்து வரந்தான். யாருமா சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகிறாங்க? வசதி வாய்ப்போடு தான் இருந்தோம். ஹல்லேலூயா. இப்போவும் நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். அங்கே யாரும் ஒருவர் வந்து சொல்லலை, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் விடுதலை கொடுப்பார்னு ஒருவரும் சொல்ல. ஃபஸ்ட்டு நான் தான் ரட்சிக்கப்படுறேன் என் குடும்பத்தில். ஹல்லேலூயா. அங்கே வந்துட்டு எனக்கு தெரியல, ஐயோ பயமாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஒரு மறிச்சிட்டார், அவர் வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது, சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது. ஹல்லேலூயா. யாரும் ஒருவரும் இல்லை, தனியாக இருக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. என்னை அறியாமலே அந்த பீரோவில் நான் பூட்டி வைத்தேனே ஒரு பைபிள்,
அல்லேலூயா. என் மாமனார் கொடுத்தது அதை எடுத்தேம்மா. எடுத்து என்னையே அறியாமல் எனக்கு யாருமே சொல்லி கொடு 91ஆம் சங்கீதத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சாட்சிக்கு நான் இன்னொரு முறை என் தேவன் அழைப்பார், ஆனால் அந்த வேத புத்தகத்தை கொண்டு வந்து உமக்கு முன்பாக சாட்சியை கொடுக்கிறேன். அந்த ஒரே ஒரு காகிதம் மாத்திரம் கருப்படைந்து போயிருக்கும். ஏன்னா எடுத்து 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 வாசிக்கிறேன். வாசிச்ச உடனே ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கிறேன், பல்லி என் பக்கத்தில் செத்து கிடக்குது. ஹல்லேலூயா, ஆமென். தூக்கி போட்டேன், அதோடு கூட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. என்னமோ தேங்காய் எது அது இது ஒன்றும் வேலைக்காகல. அப்பா ஒரே ஒரு வார்த்தை 91 சங்கீதத்தை எடுத்து வாசிக்க 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 எதுவாக இருந்தது அதுவே போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ஒருத்தர் வந்து சொல்லி இவர் தான் ஆண்டவர், இவரை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை. அப்பா தேடி வந்தார். ஹல்லேலூயா. அப்பா தேடி வந்தார். என் மகளுக்கு யார் சொல்லுவா? என் மகளுக்கு எப்படி புரிய வைப்பது? என் மகளை யார் வந்து தேற்றி ஆற்றி இவளை காப்பாற்றுவதுன்னு அவர் தேடி வந்தார். நம்மளை தேடி தானே இயேசு வந்தார். ஹல்லேலூயா. நம்மளா அவரை தேடி போகணும்? சாமர்த்தியமா போயிடுவோமா? போக மாட்டோம். நம்மளை தேடி தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அந்த தேடி வந்த தெய்வம் இயேசுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? உன்னையே கேட்குறார், கொடுங்கம்மா. என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு? என்னையே கொடுப்பேன். என்னையே கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? சரீரத்தை பிக்குவா கொடுக்க சொல்றாரு. சொல்லுங்க, எப்படி கொடுக்க சொல்றாரு? ரத்தத்தை எல்லாம் கொடுங்க நான் சொன்னாரு. கொடுக்கவா சொன்னாரு? எதை கொடுக்க சொன்னாரு? உன் இருதயத்தை கொடு, உன் இருதயத்தை கொடுன்னு சொன்னார். கொடுங்க, இருதயத்தை கொடுங்க அவருக்காக. பாவ ஜீவியத்தோடு வாழ்ந்து என்ன செய்ய போற? வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், மரணம் வரும். உன் இருதயத்தை தேவனுக்கு கொடு, வாழ்வு வரும், வசதி வரும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாமே உன்னை தேடி வரும். எதை சூஸ் பண்ண போறீங்க? புத்தி உள்ள ஸ்திரீகள் எதை சூஸ் பண்ண போறீங்க? நம்ம எல்லாம் புத்தி உள்ள ஸ்திரீகள் எதை சூஸ் பண்ண போறோம்? அல்லேலூயா. அவருக்காக ஒரு வாழ்க்கை, அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். நீங்க எல்லாமே ஊழியக்காரங்க தானே இவங்கெல்லாம்? ஆமென், ஆமென். சொல்லலாம்ல? சொல்லலாமா? சொல்லலாம்ல? அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து எப்படி நீங்க எப்படி சொல்ல போறீங்களோ, உங்களுக்கு எப்படி வாயில தேவன் வார்த்தையை வைத்து இருக்கிறாரோ அதை வைத்து போய் சொல்லுங்க எல்லாருக்கும். நானும் ஒவ்வொரு முறை சொல்றேன், வரும்போதெல்லாம் நிரம்பி இருக்கணும், வரும்போதெல்லாம் நிரம்பி இருக்கணும்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை போய் சொல்லுங்க. அப்பாட்ட எப்படியாவது அவர் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்னா புற ஜாதிக்கு சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வருகை நாள் நம்ம மட்டும் போனால் சந்தோஷமா? நம்ம தங்கச்சி ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, நம்ம தம்பிங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார், அப்புறம் சகோதரர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தோழியாக இருப்பாங்க, அவங்க விற்கிறாரா தான் நம்ம போய் வார்த்தை சொல்லவே மாட்டோம். அவங்களோட கூட நம்மளும் என்ன பண்ணுவோம்? ரொம்ப டீப்பாக தான் இருப்போம். ஆனால் தேவனை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இது எல்லா கதையும் பேசுவோம். ஹல்லேலூயா. என் உயிர் தோழி எப்படி பேசுவோம்? எப்படி பேசுவோம்? மற்ற கதையெல்லாம் பேசுறது. அம்மா நீ ரட்சிக்கப்படணும், ஏன்னா அந்த ஆத்மா உங்க கூட வரதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படித்தானே? அப்படித்தானே? இங்க சும்மா டைம் பாசிங் மட்டும். பூமியில இருக்கிற வரைக்கும் அவள் எனக்கு தோழி. பரலோக ராஜ்யம் போகும்போது அவள் தோழி கிடையாதா? அவ மரணிக்க போறாளே, அவ நரகத்துக்கு போக போகிறாளே, அவளையும் நம்ம கூட கூட்டு போகணும்னு ஒரு அன்பு இல்லையா? சொல்லுங்களேன், போய் சொல்லுங்க, வேலையை செய்யுங்க. என்ன வேலை? 3 காரியம் மறக்காதீங்க, தயவு செய்து மறக்காதீங்க. 1, அதிகாலை ஜெபம். ஏன்னா ஆண்டவரை பாருங்க போயிட்டு. 2, மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப. சத்தமா தான் சொல்றது, உங்களுக்கே கேட்கல, அப்பாக்கு எப்படி கேட்கறது? உடனே சொல்லுவாங்க, அப்பா என் இருதயத்தில் இருக்கிறார், அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் பேச்செல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, சொன்னா நறுக்குன்னு வரும் பதிலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட எழும்பி பிரகாசிங்க, அப்பதான் ஒளி வருமா நம்ம வாழ்க்கையில. நம்ம உக்காந்துக்கிட்டே இருந்துட்டோம்னா ஒண்ணுமே வராதுமா. நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கீங்க, அதே போல ஒரு கூட்ட ஜனமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புங்க. ஆசீர்வாதம் வரலையே, ஆசீர்வாதத்தை பத்தி பேசலையெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்க வாழ்க்கையை மற்றவங்களுக்கு சொல்லணும், தேவனுடைய அன்பை சொல்லணும்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை தேவன் பார்த்துக்குவார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்ன உடனே ஆசீர்வாதமா ஆகிட போறது இல்லை.
உன் வாழ்க்கை மாறினால் தான் ஆசீர்வாதமா இருக்கும். இருந்தாலும் தேவனுக்கு நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனிமேல் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா, கையில தான் வச்சிருக்கீங்களா? அடிக்க மாட்டீங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா மைக் இங்கே வச்சுட்டு தயவு செய்து போயிடுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய பெரிதான நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.